இந்தியன் கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியாவும் அவருடைய மனைவி நட்டாஷாவும் டிவோர்ஸ் பண்ண போறதா ரொம்ப நாளா தகவல் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இவங்களே இப்படி ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்கன்னாலாம் சோஷியல் மீடியால பேசப்பட்டுச்சு. 2020 ஹர்திக் பாண்டியாக்கும் ஆக்ட்ரஸ் நட்டாஷாக்கும் திருமணமாச்சு. இவங்களுக்கு 4 வயசுல ஒரு மகனும் இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவும் நிறைய ஈவென்ட்ஸ் மனைவியோட இல்லாம தனியா தான் கலந்துக்கிட்டாரு. நட்டாஷாவும் ரீசெண்டா வேற ஒரு ஆண் நண்பர் கூட வெளியே வந்திருந்தாங்க. இதை வச்சு ஒருவேளை உண்மையாவே டிவோர்ஸ் தான் பண்ண போறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில எழவே இப்போ ஹர்திக் மற்றும் நட்டாஷா இவங்க டிவோர்ஸ் பத்தி அறிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வருஷம் ஒன்னா இருந்த நாங்க இப்ப பிரிஞ்சு தனியா வாழ முடிவெடுத்துட்டோம். நாங்க ஒன்னா இருக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சோம். ஆனா நாங்க பிரிஞ்சு இருக்கிற இந்த முடிவு தான் எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு நாங்க நம்புறோம். இந்த முடிவு எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்க மகிழ்ச்சியா ஒருத்தர் மரியாதை கொடுத்து ஒன்னா இருந்து ஒரு குடும்பமா வாழ்ந்தோம். எங்களுக்கு அகஸ்தியா அப்படிங்கிற மகனும் பிறந்தான். இவன் தான் எங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் முக்கிய அங்கமா இருக்க போறான். நாங்க உறுதியா சொல்றோம், எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவன் சந்தோஷத்துக்காக 2 பேருமே அவனை வளர்ப்போம். இந்த கஷ்டமான காலத்துல உங்க ஆதரவும் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரைவசியும் கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஹர்திக் அண்ட் நட்டாஷா அவங்க டிவோர்ஸ் பண்ற விஷயத்தை இப்ப தெரியப்படுத்தி இருக்காங்க. நட்டாஷாவும் மகனை அழைச்சிட்டு அவங்களோட சொந்த நாடான செர்பியா நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏர்போர்ட்ல அகஸ்தியா கண்கலங்கின வீடியோ பலரையுமே சோகத்துல அழுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஹர்திக் அண்ட் நட்டாஷாவோட இந்த விவாகரத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில அழுத்தி இருக்கு. இப்போதான் T20 வேர்ல்டு கப்ல வைஸ் கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியா சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி இந்தியா கப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய பங்களிச்சிருந்தாரு. அந்த சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ள இப்படி நடந்தது பலரையுமே சோகத்தில் அழுத்தி இருக்கு. இவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வரும்போதே பலருமே அப்ப ஹர்திக் பாண்டியா நட்டாஷாக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுமே அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. அப்பவே ஹர்திக் பாண்டியாவோட ஒரு இன்டர்வியூ வைரல் ஆச்சு. அவர் அந்த இன்டர்வியூல என்னோட சொத்து எதுவுமே என்னோட பேர்ல இல்ல, என்னோட அம்மா பேர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க டிவோர்ஸ் ஆனதை தொடர்ந்து அந்த இன்டர்வியூ இப்ப மறுபடியும் வைரலாக தொடங்கி இருக்கு. ஹிந்தி பிக் பாஸ் மூலமா பிரபலமான நட்டாஷா தமிழ்ல அரிமா நம்பி படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.